وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في محكم التنزيل اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அளவற்ற அல்லாஹ்வின் மிகுதியமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் சென்று ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபிதாபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஹுதுபா மஸ்னூனாவுக்கு பிறகு உங்கள் முன்னால் சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய விஷயம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் நான் உங்களுக்காக மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை உங்கள் மீது நான் பொழிந்து விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுடைய வாழ்க்கைக்கான நெறிமுறையும் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுதல் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போ இங்கு நம்முடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது. இந்த விஷயத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்பொழுது முழுமையாக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத் இருக்கும் பொழுதே, அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே இது முழுமையாக்கப்பட்டது. அதே போல இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு எல்லா செய்திகளையும், எல்லா கட்டளைகளையும், ஏவல்களையும், தடுக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அவருடைய சஹீஹான ஹதீஸிலும் தெரியப்படுத்திவிட்டு இந்த மார்க்கம் முழுமை பெற்றது. முழுமை பெற்றது என்றால் அதற்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தை அதை சேர்ப்பதோ, அதில் கோர்ப்பதோ, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை அதிலிருந்து விருப்பமில்லாத விஷயத்தை எடுப்பது என்பது அது அனுமதி கிடையாது, ஆகுமானதாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மார்க்கம் அந்த 14 நூற்றாண்டுக்கு முன்னாலே முழுமைப்படுத்தப்பட்டதென்றால் அதற்கு பிறகு எந்த ஒரு விஷயம் என்ன அதில் சேர்க்க முடியாது. அதுதான் கம்ப்ளீட் என்று சொல்லக்கூடிய அர்த்தம், முழுமை பெற்றது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ரபியுல் அவ்வலுடைய மாதம் வந்தவுடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறப்பும், இந்த பிறப்பை கொண்டு மீலாது கொண்டாடக்கூடிய விஷயங்களையும் புதிதான ஏற்படுத்தப்பட்ட இந்த விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய இந்த ஜுமாவில் நாம் இந்த மீலாதுடைய விஷயத்தை பற்றி சற்று ஆய்வு பெறுவோம். இது என்ன மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றதா, இதற்கு ஆதாரம் ஏதாவது இருக்கின்றதா என்ற விஷயங்களை நாம் அறிவோம்.
அதிகப்படியாக மீலாதை கொண்டாடக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரம் என்று பார்த்தாலே அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்கின்றோம். அந்த நேசத்திற்கு அடையாளமாக அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அந்த நாளில் மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவர்களுடைய தியாகங்களை பற்றியும் நினைவுபடுத்தி அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்தை ஏற்படுத்துகின்றோம், அதிகப்படுத்துகின்றோம். இதில் என்ன தவறு என்ற ஒரு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் பார்க்கும் பொழுது, பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயம், இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது மார்க் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது. கவாயிதுல் ஃபிக்ஹியாவுடைய அடிப்படையில் அல் அஸ்லு ஃபில் அஷ்யா அல் இபாஹா, பொதுவாக இந்த உலக ரீதியான விஷயங்களை எடுத்துக்கொள்வதில் மார்க் நமக்கு பொதுவான ஒரு அனுமதி கொடுத்திருக்கின்றது. எதுவரை தடைக்குரிய ஆதாரம் வரவில்லை. அப்போ நான் என்னுடைய ஆடை அணிவதும் என்னுடைய உணவுகளை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பது எனக்கு பொதுவாகவே அனுமதிக்கப்பட்டது. மார்க்கத்துடைய வரம்பு மீறாமல் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம், ஆடையை அணிந்து கொள்ளலாம், மார்க்கத்துடைய வரம்பு மீறக்கூடாது. அதே போல உணவு, அதே போல கட்டிடங்கள், வீடுகள், இப்படி என்று மதர்சா கட்டுவது, இப்படி என்றெல்லாம் பார்க்கும் பொழுது இது பொதுவான விஷயம். அப்போ இதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டதென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது பொதுவான விஷயம். இதற்கு ஏன் நீங்கள் தடை செய்கிறீங்க என்ற வாதங்கள் வைக்கக்கூடியவர்கள் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, முதல் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை முழுமையாக்கினான். இந்த மார்க்கம் நமக்கு இபாதத் என்று ஒரு வகையை வர்ணித்திருக்கின்றது, வணக்க வழிபாடு என்று. வணக்க வழிபாடு இபாதத் என்று சொன்னால் எதை குறிப்பிடும்? அல்லாஹ் எதை பொருந்தி கொண்டானோ, எதை விரும்புகின்றானோ, அல்லாஹ் விரும்பணும் மற்றும் அதை கொண்டு பொருந்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது இபாதத்தாக கணக்கிடப்படும். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடம் அதற்குரிய கூலி நாம் பெறக்கூடியவர்களாக இருப்போம். நானாக ஒரு விஷயத்தை விரும்பி, நானாக ஒரு விஷயத்தை நான் ஆரம்பித்து அதை செய்தேன் என்றால் அதற்கு நன்மை கிடையாது, மாறாக வரம்பை மீறியவன் என்ற அடிப்படையில் தண்டிக்கப்படுவான். அப்படி இருக்கும் பொழுது முதல் விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் இது என்னுடைய விஷயத்தில் என்னுடைய இஷ்டம் பிரகாரம் நடக்காது. மார்க்கம் அல்லாஹ்வால் அமைக்கப்பட்ட ஒரு சட்டம். நம்ம சர்வசாதாரணமாக நாம் வாழக்கூடிய மாநிலத்தில் அரசாங்கம் ஒரு சட்டத்தை நிர்ணயித்திருக்கும். அந்த சட்டத்திற்கு மீறாக அதை மீறும் பொழுது தண்டிக்கப்படுவோம். அப்படி ஒரு ஒரு மாநிலத்தில் இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை நடத்தக்கூடிய அதிபதி, அவன் இந்த உலக மக்களுக்காக, மனிதர்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சுமூகமான சூழ்நிலையில் நடப்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் சட்டம், ஷரியத். அந்த ஷரியத்து அவன் விரும்பிய விஷயம் இருப்பதுதான் அது மார்க்கம், அதுதான் சட்டம். அதை விட்டுவிட்டு என்னுடைய இஷ்டம் பிரகாரம் நான் ஒரு சட்டத்தை அமைத்தேன் என்றாலோ, அல்லாஹ் தஆலா சொல்லாத ஒரு விஷயத்தை நான் ஏற்படுத்தினேன் என்றாலோ அங்கு மனிதன் தண்டிக்கப்படுவான். எப்படி அரசாங்கத்திற்கு முரணாக அல்லது அரசாங்கம் சொல்லாத ஒரு சட்டத்தை தானாகவே வகுத்து கொண்டு அதை பின்பற்றும் பொழுது அவன் கண்டிக்கப்படுகின்றான், தண்டிக்கப்படுகின்றான். அதே போன்றுதான் அப்போ மார்க்கம் என்பது என்று பார்க்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் விரும்பிய விஷயம், அல்லாஹ் பொருந்தி கொண்ட விஷயத்தை தான் மார்க்கம் என்று சொல்ல முடியும். இல்லை என்றால் அது மார்க்கம் என்று சொல்ல முடியாது. வர்ஷிப் என்று சொன்னாலே அல்லாஹ் ப்ளீஸஸ், அல்லாஹு தஆலா எதை லைக் செய்கிறானோ, எதை விரும்புகிறானோ, எதை பொருந்தி கொள்கிறான், இதுதான் மார்க்கம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இங்கு இந்த மீலாது நபியுடைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது என்ன அல்லாஹு தஆலா இதை கட்டளிட்டானா, இதை கொண்டு பொருந்தி கொண்டிருக்கின்றானா என்று நாம ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனும் அஹாதீஸ்களுடைய நூல்களை நாம் முழுமையாக புரட்டி பார்த்தால் நமக்கு ஒரு எழுத்துகளும் இந்த மீலாதை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நபிகள் இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதில் நபியாக ரசூலாக வாழ்ந்தது 23 வருடம். அந்த 23 வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் தன்னுடைய பிறந்த நாளையொட்டி கொண்டாடியதோ அல்லது அதை கொண்டு அவர் தன்னுடைய சஹாபாக்களுக்கு அதை பற்றி நினைவுபடுத்தி ஒரு சந்தோஷத்தை நீங்கள்
வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னதாக நமக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. ஏன் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களிலும் கிடையாது. சரியான ஹதீஸ் ரொம்ப தூரம், இட்டுக்கட்டப்பட்ட ஃபேப்ரிகேட்டட் ஹதீஸிலும் இந்த விஷயங்கள் கிடையாது. இப்படிப்பட்ட வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த மீலாத் என்ற வார்த்தையே நமக்கு அல்லாஹ் அக்பர் வரலாற்றை பார்க்கும் பொழுது 4 நூற்றாண்டு 300 வருடத்திற்கு பிறகுதான் இந்த வார்த்தையே வரலாற்றை பதிவாகிறது. அதுவும் என்ன, சர்வசாதாரண பாமர மக்களிடம் நான் 300 கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான வருடத்தில் இதில் எதுவுமே இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் இதை பற்றி சொன்னதும் கிடையாது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நினைவுபடுத்தி அன்று நீங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொன்னதும் கிடையாது. மூன்றாவது விஷயம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பே அந்த தேதியே என்ன, கருத்து வேறுபாடு இருக்கு. வரலாற்று வல்லுநர்கள் பதிவு செய்யும் பொழுது, ஹிஸ்டாரியன் அவங்களுடைய இந்த வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது 9 ரபியுல் அவ்வல் என்றும், 12 சின்ன ஒரு அறிவிப்பில் 12 என்றும், இன்னொரு அறிவிப்பில் மற்ற ஒரு மாதத்தில் பிறந்தார்கள் என்று, இப்படி என்று பல அறிவிப்புகள் வருகின்றது. பல அறிவிப்புகள் வருவதே நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அது முக்கியத்துவமானதாக இல்லை. உண்மையாகவே முக்கியத்துவமானதாக இருந்திருந்தால், அவசியமாக இருந்திருந்தால், எப்படி சஹாபாக்கள் சிறிய சிறிய விஷயத்தையும் பதிவு செய்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புன்னகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணீர் வடியக்கூடிய நிலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கோபம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகிழ்ச்சி, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்ற அனைத்தையும் பதிவு செய்த சஹாபாக்களும் சஹாபியாத்களும் இந்த விஷயத்தை எப்படி விட்டாங்க? யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கம் நமக்கு எப்படி உடுத்தணும், எப்படி ஆடை அணிய வேண்டும், எப்படி கலட்ட வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எந்த கரத்தில் சாப்பிட வேண்டும், எப்படி நாம அதை முடிக்க வேண்டும், எந்த அளவுக்கு என்றால் கழிவுறையை பயன்படுத்துவதையும் நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லி இருக்கின்றது என்றால் யோசிச்சு பாருங்க. கழிவுறையை நாம டாய்லெட், ரெஸ்ட் ரூமை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தையும் மார்க்கம் இவ்வளவு நமக்கு நுட்பமாக சொல்லி இருக்கின்றது. அதை சஹாபாக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்றால், மீலாது நபி என்று சொல்லக்கூடிய விஷயம் அது அல்லாஹ்வுடைய பொருத்ததாக இருந்திருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய விஷயமாக இருந்திருந்தால் சஹாபாக்கள் எப்படி அதை விட்டு இருப்பாங்க? யோசிச்சு பார்க்க வேண்டுமா இல்லையா? நான் கொஞ்சம் பகுத்தறிவை கொண்டு சிந்தித்தாலே இந்த விஷயத்தை நமக்கு தெளிவு வரும். ஒரு கழிவுறையை எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த காலை எடுத்து வைக்க வேண்டும், எப்படி நம்முடைய எந்த கரத்தை கொண்டு சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன நம்முடைய மார்க்கம் எப்படி மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை ஒட்டி விழாவாக கொண்டாடக்கூடிய விஷயத்தை மறந்தது? அல்லது சஹாபாக்கள் ஒரு புன்னகையை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை பதிவு செய்த சஹாபாக்களும் சஹாபியாத்களும் எப்படி இந்த விஷயத்தை அவங்க விட்டாங்க? உண்மையாகவே இது நன்மைக்குரிய விஷயமாக இருந்திருந்தால் நம்மை விட சஹாபாக்கள் இதை முந்திக் கொண்டிருப்பாங்க. உண்மையாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நிலையாக இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இதை செய்திருப்பாங்க. எப்படி? யோசிச்சு பாருங்க. நம்மை விட இந்த 14 நூற்றாண்டு கடந்த, இந்த 14th century கடந்த மக்களை விட சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்துடைய எடுத்துக்காட்டாக இருந்தாங்க, முன்மாதிரியாக இருந்தாங்க. அவங்க ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க. அவர்களை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய யாரும் இருக்க மாட்டாங்க. போர்க்களத்தில் பார்க்கலையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதற்காக சஹாபாக்கள் தங்களுடைய மார்பை அவர்கள் என்ன செய்தார்? கேடயமாக ஆக்கி கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க முன்னால் வராதீங்க, பின்னாடி இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நாம் பக்கபலமாக இருக்கின்றோம் என்று வரக்கூடிய எதிரியின் தரப்பில் இருந்து வரக்கூடிய அம்புகளை தன்னுடைய மார்பில் சந்தோஷத்தை கொண்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு சின்ன ஒரு முற்செடியை அது அவர்களுக்கு பதம் பார்க்கக்கூடிய நிலையும் விரும்பாதவர்கள், தனக்கு தூக்கிலிடக்கூடிய விஷயம் ஏற்பட்டாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சின்ன ஒரு காயமும் ஏற்படுவதை நான் விரும்ப மாட்டேன் என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சம்பவத்தை நாம் பார்க்கலையா? எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய ஒது, அவர்களுடைய ஒதுடைய தண்ணீர் கீழே விடாத அளவுக்கு சஹாபாக்கள் அதை எடுத்து தன்னுடைய உடலையும் தன்னுடைய
முகத்தையும் கொண்டு தடவி கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சஹாபாக்கள் உண்மையாகவே மீலாதுடைய விஷயங்கள் அது நன்மைக்குரியதாக ஒரு இபாதத்துக்குரியதாக இருந்திருந்தால் எப்படி விட்டு இருப்பாங்க சகோதரர்கள்? சிந்திக்க வேண்டுமா இல்லையா? எப்படிப்பட்ட விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, நான் உது செய்தால் என்னுடைய தண்ணீரை நீங்க பிடித்து உங்களுடைய உடலிலும் உங்களுடைய முகத்தை நீங்க தடவி கொள்ளுங்கள் என்று சொல்லல. சொல்லாத விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்திற்காக அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த நாளை எப்படி அவங்க புறக்கணித்திருப்பாங்க? இன்று அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் அவங்கள மஹப்பத்துடைய அடையாளமே அவங்க செய்யக்கூடிய அந்த என்ன சொல்றது, அந்த இஷ்க் என்று சொல்லக்கூடிய அந்த மஹப்பத், அந்த நேசமே நமக்கு இது போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய நேசத்தை விட நம்முடைய நேசம் ஆகிடுமா? அவர்களை விட நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து விடுவோமா? இன்று நம்முடைய நிலை இன்னும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்த சுன்னாவை நம்மால் பின்பற்ற முடியல, நேரத்துடன் தொழுக முடியல. உண்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இந்த விஷயத்தை வாதாடக்கூடியவர்கள் தொழுகையை பேணுதலாக தொழுதிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய நிலையை பார்க்கின்றோம். மீலாத் என்ற ஒரு கொண்டாட்டத்தில் அவர்கள் வெளியே ரோட்டில் நின்று கொண்டு தொழுகையை புறக்கணித்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் பார்க்கிறோம். அல்லது வருடத்தில் ஒரு முறை இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்படுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரையை மறுமையில் நாம் பெற்றுவிடலாம் என்ற பகல் கனவு காணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தா அவர்கள் நமக்கு காண்பித்த இந்த வழிமுறையை பின்பற்றி இருப்போம், அவர்களை நாம் முன்மாதிரியாக ஆக்கியிருப்போம். அவர்களுடைய எல்லா விஷயத்திலும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வியாபாரத்திலும் சரி, என்னுடைய வணிகத்திலும் சரி, என்னுடைய குடும்ப விஷயங்களிலும் சரி, என்னுடைய வெளியே நான் பரிவர்த்தனை செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய விஷயத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரை நான் முன்மாதிரியாக ஆக்கியிருப்பேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்துக்குரிய ஒரு அடையாளம். ஆனால் இதெல்லாம் விட்டுவிட்டு வெறும் வருடத்தில் ஒரு முறை ரபியுல் அவ்வலுடைய மாதம் வந்தாலே அங்கு புர்தா ஷரீஃப் படிப்பதும், கசீதா புர்தா என்று சொல்லக்கூடிய புகழ் பாடல்களை படித்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அளவுக்கு உயர்த்தி மிகைத்து பேசக்கூடிய அந்த கவிதை பாடல்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். மிகைத்து அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று மிகைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, மனைவியை நேசிக்கக்கூடியது என்பது இயல்பான விஷயம். ஒரு கணவர் தன்னுடைய தன் தாயையும் நேசிக்கிறார், தன்னுடைய மனைவியும் நேசிக்கிறார். இந்த இரண்டு நேசமும் என்ன வேறுபட்டது, இது இரண்டுமே வேறுபட்டது. ஒரு கணவர் தன்னுடைய மனைவியிடம் வந்து, நான் என்னுடைய தாயை போலதான் உன்னை நினைக்கிறேன், அதே போலதான் நான் உன்னை நேசிக்கிறேன், நாளையிலிருந்து உன்னை நான் மனைவி என்று சொல்ல மாட்டேன், உன்னை என் தாயாக நான் அடைப்பேன் என்று சொன்னால் அது அவமானமா? அது அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா? அவமானம் தான். அல்லாஹ் தஆலா படைத்தவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பினம். அந்த படைப்பினத்தை அல்லாஹ் அவர்களை புகழ்கின்றோம் என்ற ஒரு விஷயத்துல எடுத்துக்கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய தன்மைகளை, அவர்களுக்கு சில தன்மைகளின் சில பண்புகளை கொடுத்து விடுவது என்பது அஊது பில்லாஹி மின் தாலிக், இது இணை வைத்தல் தான் இருக்கு. அந்த பாடல்களில் கசீதா புர்தா என்று சொல்லக்கூடிய புர்தா ஷரீஃபுடைய அந்த கவிதைகள் பாடல்களில் பாடப்படுகின்றன. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடியதா? உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கே வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் பார்க்கும் பொழுது ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வும் நீங்கள் நாடினால் நடக்கும் என்று சொன்ன வார்த்தை மாஷா அல்லாஹு வ ஷிஅத என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மௌனமாக இருந்தாங்களா? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து தௌஹீதில் வந்த களங்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகற்றி, ஜஅல்தனி லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக், அல்லாஹ் படைத்த இறைவன் உன்னை படைத்தவனுக்கு நீ இணை கற்பித்து விட்டாயே, நிகராக ஆக்கிவிட்டாயா என்னை, குல் மாஷா அல்லாஹ் வஹ்தக், அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும் என்று சொல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அங்க என்ன செஞ்சாங்க? ஏகத்துவத்தில் கலங்கம் ஏற்படக்கூடிய அந்த சில வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக தடுத்து சீர்படுத்தினார்கள் என்றால், இங்கு இந்த பாடல்கள் புகழ் பாடல்கள் படிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை மிகைத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை பொருந்திக் கொள்வார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பொருந்திக் கொள்வார்கள், இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார். அதே போன்று நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்துடைய ஒரு உண்மையாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை நாம் நம்ப வேண்டும், அவர்கள் கட்டளையிட்ட விஷயங்களை நாம் செய்து முடிக்க வேண்டும், தடுத்த விஷயத்தில் அதில் முற்றிலுமாக தடுத்து கொள்ள வேண்டும்.
அவர்கள் காண்பித்து தந்த வழிமுறையில் தான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வேறு விதத்தில் நாம் அல்லாஹ்வை வணங்க முடியும். இது உண்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அப்போ இந்த மீலாது நபி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கிருந்து வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடங்கள் நபியாக வாழ்ந்தார்கள், அவருடைய காலத்தில் இல்லை. இரண்டாவதாக சஹாபாக்கள் கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு 100 வருடம் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். கடைசியாக மௌத்தான சஹாபி அனஸ் இப்னு மாலிக் 110 ஹிஜ்ரில மௌத்தாறாங்க. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ஹிஜ்ரில மௌத்தாறாங்க, வஃபாத் பெறுகின்றார்கள். 110ல கடைசியாக வாழ்ந்த மௌத்தான சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட ஆயுளை பெற்று பஸ்ராவில் மரணம் அடைகின்றார். அவர் தான் கடைசி சஹாபி. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நூற்றாண்டு, ஒரு செஞ்சுரி சஹாபாக்களுடைய வாழ்க்கை அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மீலாத் என்று சொல்லக்கூடிய விஷயம் எங்குமே ஏற்பட்டது கிடையாது. அதற்கு பிறகு தாபிஈன்கள் சஹாபாக்களை பார்த்து அவரிடம் கல்வி கற்ற அந்த தாபிஈன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியாது. அதில் நாம் பார்க்கும் பொழுது ஐம்மாக்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இவர்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது 2வது நூற்றாண்டு மற்றும் 3வது நூற்றாண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஐம்மாக்கள் மிக சிறந்த அறிஞர்கள். இவர்கள் இந்த இமாம்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இவருடைய புத்தகத்திலும் சரி, பதிவுகளிலும் சரி, ஒரு வார்த்தையும் மீலாத் என்ற வார்த்தையே கிடையாது. எப்பொழுது வந்து 300 வருடத்தின் பிறகு, 3 நூற்றாண்டுக்கு பிறகு 4வது நூற்றாண்டில் தான் ராஃபிதாக்களுடைய ஒரு கூட்டம், ஃபாத்திமி என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய கூட்டம், பாவிகளாக இருந்தவர்கள், பாவங்களை விரும்பக்கூடியவர்கள், ஆடம்பரையும் அல்லது இந்த ஆடல் பாடல்களை விரும்பக்கூடிய ஒரு அரசன், சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய, ஷாம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மூசல் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் ஒரு ஆட்சியாளர் மலிக் முதஃபர் என்று சொல்லக்கூடியவர் இருந்தார். அந்த மலிக் முதஃபருக்கு இந்த ஆடல் பாடல் என்ற விஷயங்களை ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. அப்பொழுது அவரிடம் இருந்து ஒரு பரிசை வெல்ல வேண்டும் என்பதற்காக வந்த கவிஞர் சில பாடல்களை பாடி அந்த மீலாதுடைய விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவருக்கு ஊக்குவிக்கும் பொழுது அந்த மலிக் முசஃபர் ஆரம்பித்த இந்த பிதாத்து இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றது. யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ஷியாவால், ராஃபிதி சிந்தனையில் கொண்டிருக்கக்கூடிய ஃபாத்திமியாவுடைய ஆட்சி காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது. நாம் இதை அறியாமல் நாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவாக இருக்கின்றோம், இதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் அக்பர். இதுவரை யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நூற்றாண்டுகளை சிறந்த நூற்றாண்டு, பெஸ்ட் ஜெனரேஷன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். خيرுல் குரூனி கர்னி ثم الذين يلونهم ثم الذين يلونهم சுனனில் வரக்கூடிய சரியான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சிறந்த சமுதாயம், the best century, என்னுடைய சமுதாயம், என்னுடைய தலைமுறை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை, அதற்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை என்று 3 தலைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாஹித்து புகழ்ந்து கூறியிருக்கின்றார்கள். அந்த 3 தலைமுறையிலும் இந்த விஷயம் கிடையாது என்றால் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் அக்பர். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு அறிஞர், இமாம் மதீனாவுடைய இமாமாக இருந்தார். இவர் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் சஹாபாக்களுடைய காலத்தில் எது மார்க்கமாக இல்லையோ, எந்த விஷயம் மார்க்கத்தில் இல்லையோ அது அதற்கு பிறகு வரக்கூடிய மக்களுக்கு மார்க்கமாக இருக்காது, அது ஒரு இபாதத்தாக இருக்காது என்று தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததுதான் மார்க்கம், சஹாபாக்கள் அதை பின்பற்றிய விஷயம்தான் மார்க்கம். அவர்களுடைய வாழ்க்கையில் இது இல்லை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இல்லை என்றால் அது மார்க்கமாக கருதப்படாது என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் தெளிவாக கூறுகின்றார். அதே போல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது, மன் இப்ததா பித்அத்தன் யராஹா ஹஸனா ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரிசாலா. யார் ஒரு பித்அத்தை உருவாக்கின்றார்களோ, ஒரு மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை யார் உருவாக்கின்றார்களோ அதை அவர்கள் நன்மை என்று நினைத்து, ஹசனா யராஹ ஹசனா, அது நன்மை என்றும் அதை கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறலாம், நன்மையை பெறலாம் என்ற எண்ணத்தை கொண்டு செய்கின்றானோ அவன் நஊது பில்லாஹ் மின் தாலிக் ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரிசாலா. இவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தூதுத்துவத்தில் துரோகம் செய்தார் என்று அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு.
யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விஷயத்தையும் ஒப்படைத்து விட்டு ஹஜ்ஜத்துல் வதாவில் நின்று கேட்கிறாங்க, ஹல் பல்லக்து, சஹாபாக்கள் 1,00,000 சஹாபாக்கள் முன்னாடி இருந்து கொண்டு நான் உங்களுக்கு அனைத்து தூதத்துவத்தையும் நான் உங்களுக்கு ஒப்படைத்து விட்டேனா என்று அங்கு சாட்சியை கேட்கும் பொழுது ஒட்டுமொத்த ஒரே ஒத்த குரலில் சஹாபாக்கள் கூறினார்கள், ஆம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே முழுமையாக மார்க்கத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், எங்களுக்கு ஒப்படைத்து விட்டீர்கள் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்காட்டை விரலை உயர்த்தி 3 தடவை அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருப்பாய், நான் நீ கொடுத்த இந்த நபித்துவத்தை, இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொந்த அந்த வாக்குறுதியை பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதன் செய்யக்கூடிய பித்அத் மூலமாக நவுது பில்லாஹி மின் தாலிக் எந்த சிந்தனையில் தள்ளப்படுகின்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துல சில விஷயங்களை மறைச்சிட்டாங்க, அதை சொல்லல, துரோகம் செய்து விட்டார்கள் என்று யாரு பித்அத் செய்யக்கூடியவன் அவன் நினைத்து கொண்டான் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. யோசிச்சுப்பா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வாழ்ந்தாங்க, இமாம் முஸ்லிம் வாழ்ந்தாங்க, இமாம் அபூ தாவூத் வாழ்ந்தாங்க, திர்மிதி, இப்னு மாஜா, நஸாயி, பைஹக்கி, அல்லாஹ் அக்பர், எத்தனை அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனை உலமாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. யாருடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய புத்தகத்தில் இந்த விஷயம் மீலாத் என்ற வார்த்தை வந்திருக்காது. 4 நூற்றாண்டு வரை இல்லவே இல்லை அன்புக்குரியவர்களே. அப்போ 4 நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர்கள் எல்லாம் நவுது பில்லாஹி மின் தாலிக் என்ன தவறில் இருந்தார்களா அல்லது அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்ததா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை சிறந்த வழிமுறை. அதனால ஜும்ஆவுடைய உரையில ஒவ்வொரு நேரத்திலும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஃபஇன்ன கைரல் ஹதீத் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளே சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம். வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறையில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை என்று ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நாம் காது கொடுக்க நாம் கேட்கின்றோம். அதை கேட்டுவிட்டும் திரும்பவும் இந்த பித்அத்துடைய விஷயங்கள் நம்ம ஈடுபடுத்திக் கொண்டோம் என்றால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஷைத்தானுக்கு, இப்லீஸுக்கு பாவங்களை விட பித்அத் செய்யக்கூடியவனை மிகவும் விரும்பக்கூடியவனாக இருப்பான். பாவங்கள் செய்யக்கூடியவனை விட சலஃபு சாலிஹின் அவர்கள் கூறினார்கள், இன்ன அல் பித்அத்து அஹப்பு இலா இப்லீஸ மினல் மாசியா, நிச்சயமாக பித்அத் மார்க்கத்தில் புதிதான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவது இப்லீஸுக்கு மிக விருப்பமானதும் பிடித்தமானதாக இருக்கின்றது. எதை விட? பாவத்தை விட. ஏன் அந்த அளவுக்கு நபி சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் தெரியப்படுத்தினார்கள் இந்த விஷயத்துல? அவ்வளவு கண்டித்து பித்அத்துடைய விஷயங்களை ஏன் இவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னா, பாவம் செய்யக்கூடிய அந்த பாவிக்கு தெரியும் நான் பாவம் செய்து கொண்டு இருக்கிறேன், நான் தவறுதான் செய்து கொண்டிருக்கேன் அவனுக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது அடிபட்டோ ஏதாவது ஒரு திருப்புமுனை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நிலை அவனுக்கு வரலாம். ஆனால் பித்அத் செய்யக்கூடியவன், புதிதாக ஒரு விஷயத்தை அவன் பின்பற்றக்கூடியவன் எந்த சிந்தனையில் செய்கிறான்? இதை கொண்டு நன்மை பெறுவோம், இதை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம் என்ற ஒரு சிந்தனையில் செய்வதனால இந்த விஷயத்தில் அவனுக்கு இது தவறு என்று எண்ணமே வருவது கிடையாது. இதிலே அவன் முழுகி இருக்கின்றான். அதனால பாவிகளை விட பித்அத் செய்யக்கூடியவர்கள் இப்லீஸுக்கு மிக பிடித்தமானவர்களாக இருக்கின்றாங்க. அதனால்தான் ஸலஃபு ஸாலிஹுடைய கூற்றும், அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ ஹஜப தௌபத அன் குல்லி ஸாஹிபி பித்அ, நிச்சயமாக ஒவ்வொரு பித்அத்வாதிக்கும் அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்தை என்ன செய்கின்றான்? திரையாக தடை செய்து விடுகின்றான். என்ன காரணம்? ஏனென்றால் அவன் செய்வது நன்மை என்ற சிந்தனை கொண்டு செய்கின்றான். அதனால் அவனுக்கு பாவம், இது தவறு, இது செய்யக்கூடாது என்ற சிந்தனையை வருவது கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்ட மார்க்கம் பின்பற்றுவதுதான், புதிதாக ஏற்படுத்துவது என்பது சொல்லப்படலை. இத்தபிஉ வலா தப்ததிஉ, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை மட்டுமே நீங்க ஃபாலோ செய்யுங்க, அதை மட்டும் பின்பற்றுங்க, புதிதாக எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஏற்படுத்தாதீர்கள் என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தில் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா, சஹாபாக்கள் இதை செய்தார்களா என்ற ஒரு விஷயத்தை சிந்தித்து நாம் செய்யும் பொழுது அது நமக்கு நன்மை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. இல்லை, நாம் ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் பாருங்க, பெரிய அளவு செய்கிறாங்க, பெரிய அளவுக்கு இதனை செய்து கொண்டிருக்கிறாங்க என்று பார்த்தால் அதை விட ஒரு பெரிய கூட்டம் என்ன, சிலை வணங்கக்கூடிய விஷயத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கு. அதற்காக பெரிய கூட்டமாக இருக்கின்றது என்று அது சத்தியமாக ஆயிடுமா? அசத்தியம் தான், ஷிர்கு தான், பாவம் தான், பித்அத் தான். அது எவ்வளவு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத விஷயம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு காண்பித்து தராத வழிமுறை அது நேரான ஒரு வழிமுறையாக இருக்காது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை சிந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து தந்த முறையை நாம் பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை நாம் பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது என்ற அடையாளமே என்ன? அவர்கள் காட்டி தந்த வழி பிரகாரம் நாம் வாழ்வதுதான் உண்மையாக நேசத்துக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இல்லை என்றால் என்னதான் நாம் நேசிக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிக்கு முரணாக நாம் வாழ்ந்தோம் என்றால் அது நேசன் என்று சொல்ல முடியாது. நம்முடைய குழந்தைகள் தாய் தந்தையை நேசிக்கின்றோம் என்றால் என்ன செய்யணும்? பேச்சை கேட்கணும். அவங்களுடைய பேச்சை கேட்டார் என்றால் இந்த பிள்ளை சொல்லக்கூடிய பேச்சு கேட்குது என்று சொல்லக்கூடிய. இல்லை அவன் நம்முடைய பேச்சை கேட்கல, என்ன செய்வோம்? இவன் நம்ம நேசிக்கவே இல்லை, ஏன் பேச்சை கேட்கறதே இல்லை. அதே போல கணிச்சுக்குரிய அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கின்றோமா? அதற்கு அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை நாம் பின்பற்றுவதுதான் அதற்குரிய அடையாளமாக இருக்கு. வெறும் வாய்ப்பேச்சை நான் நேசிக்கின்றேன் என்று மார்பை தட்டி கொண்டு சொல்வதனாலோ வருடத்தில் ஒரு முறை இந்த மீலாதுரை கொண்டாடுவதனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை பெற முடியாது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயத்தை செய்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய கோபம் தான் அவர்களுக்கு ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையிலிருந்து என்ன அவர்கள் நிராசைப்படுத்தப்படுவார்கள். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த விஷயத்தில் சிந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்த வழி பிரகாரம் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஆமீன். வாக்கிரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த பித்அத்துடைய விஷயங்களை விளைவுகளை பற்றி பாருங்க. ஒரே ஒரு சம்பவத்தை தெரியப்படுத்தி என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மதீனாவுடைய பெரிய இமாமாக அவர் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார், தரிசு கொடுத்துக்கின்றார். ஒரு நபர் உம்ரா செய்வதற்காக வந்து அவரிடம் ஒரு ஃபத்வா கேட்கின்றார். நான் உம்ராவுடைய எஹ்ராமை எங்கிருந்து நாம் அணிவது? அதற்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா தெரியப்படுத்தினார்கள், இங்கு பக்கத்தில் துல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய மீகாத் இருக்கு. உம்ரா சென்றவர்கள் மதீனாவிலிருந்து சென்றவர்களுக்கு தெரியும், மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சில கிலோமீட்டர் தான். அங்கிருந்து தான் எஹ்ராமை நாம் ஆரம்பித்து நாம் செல்ல வேண்டும், அங்கு தான் மீகாத் என்று. அந்த மனிதர் என்ன கூறினார்? நான் அங்கிருந்து செய்ய மாட்டேன், இங்கு மஸ்ஜித் நபவியிலிருந்து நான் செய்வேன். மஸ்ஜித் நபவியில் இருந்து இங்கிருந்து நான் என்னுடைய எஹ்ராமை நான் அணிந்து நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்ன, அப்படி செய்யாதீங்க, நான் உங்களுக்கு பெரிய சோதனையில் நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்று நான் அஞ்சுகின்றேன், அப்படி செய்யாதீங்க. அந்த மனிதர் கேட்டார், என்ன அல்லாஹு தஆலா என்னை மஸ்ஜித் நபவியிலிருந்து நான் என்னுடைய உம்ராவை ஆரம்பித்தேன் என்ற காரணத்தால் என்னை அல்லாஹு தஆலா தண்டிப்பானா, எனக்கு அதாபு கொடுப்பானா என்று கேட்குறாங்க. அதுக்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் என்ன கூறுகின்றார்கள், நீங்கள் மஸ்ஜித் நபவியிலிருந்து ஆரம்பித்ததற்காக அல்லாஹு தஆலா தண்டிக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவுக்கு முரணாக அவர்கள் சொன்ன கட்டளை மீறி நீங்கள் அந்த செய்யக்கூடிய விஷயம் எங்கு செய்ய வேண்டும் அதற்கு முரணாக செய்ததற்காக அல்லாஹு தஆலா உங்களை தண்டிப்பான் என்று அவங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும். யோசிச்சு பாருங்க, எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு அநேகமாக ஒரு 3 கிலோமீட்டர் இருந்தால் இருக்கும். மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியிலிருந்து துல் ஹுலைஃபா என்று பார்க்கும் பொழுது ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் அதிகமாக இருக்கும். அங்கிருந்து செய்ய வேண்டக்கூடிய விஷயத்தை நான் இங்கிருந்து செய்கிறேன் என்று சொன்னதற்கு அல்லாஹு தஆலா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தை மாறு செய்ததற்காக அல்லாஹு தஆலா உங்களை தண்டிப்பான் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றார்கள் என்றால் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்த அந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு நாம் விரும்பிய மனோவிச்சின் பிரகாரம் செய்யக்கூடிய விஷயத்தை பின்பற்றும் பொழுது அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி ஏன் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன் சொல்லக்கூடிய, இப்போ மீலாது நபி நான் கொண்டாடினா அல்லாஹ் என்ன தண்டிப்பானா என்று கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மீலாது நபி நான் கொண்டாடிட்டேன், அல்லாஹ் இதற்காக என்ன தண்டிப்பானா என்று கேள்விகள் வரும். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவுக்கு முரணாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு விஷயத்தை செய்ததற்காக தண்டிப்பான். அந்த நேசத்திற்காக இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு விஷயத்தை அது ஒரு மார்க்கமாக நீ கருதி அதை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாம் என்று எண்ணத்தை கொண்டு ஒரு புதிதாக ஏற்படுத்தியதற்காக அல்லாஹ் உன்னை தண்டிப்பான் என்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நமக்கு இருக்கக்கூடிய சொற்பமான நாட்கள், எப்பொழுது யாருக்கு அழைப்பு வரும் என்று தெரியாது, யாருடைய தேதி எப்பொழுது குறிக்கப்பட்டது, நேரம் எப்பொழுது குறிக்கப்பட்டது என்று தெரியாது. இருக்கக்கூடிய சொற்பமான இந்த நாட்களில் அல்லாஹு தஆலா விரும்பிய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிப்பிரகாரம் நாம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதில் சிறு குறு தவறுகள் என்று இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு வழியை நாம் ஏற்றுக்கொண்டு அதை செய்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவோம் என்றால் அது நாம தான் ஏமாளியாக இருக்கின்றோம். இந்த விஷயத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சுன்னாவின் பிரகாரம் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா யாரெல்லாம் சிரமத்தில் இருக்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த சிரமத்தை அல்லாஹு தஆலா அகற்றுவானாக. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா பூர்ண நிவாரணத்தை குணத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அருள் புரிவானாக. யாரெல்லாம் கடனில் சிக்கியிருக்கின்றார்களோ அல்லாஹு தஆலா உன்னுடைய அருளை கொண்டு கடனில் இருந்து இவர்களை விடுதலை செய்வாயாக. யாரெல்லாம் சிரமங்கள் பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, பிரத்யேகமாக பிலஸ்தீன் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், உணவால் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், யா அர்ஹமர் ராஹிமீன், நீ இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றாய். உன்னுடைய அடியார்கள் சிரமத்தில் இருக்கின்றார்கள், அதை நீ பார்த்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றாய். நீயே போதுமானவனாக இருக்கின்ற அவர்களுக்கு உன்னுடைய அருள்வளத்தை, உன்னுடைய பாதுகாப்பை அவர்களுக்கு அருள் புரிந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த அபாயமான அந்த சூழ்நிலையை அமைதியான ஒரு சூழ்நிலையாகவும் வாழக்கூடிய ஒரு இடமாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கிடுவானாக. யாரெல்லாம் அந்த பலஸ்தீன் மக்கள் மௌத்தானார்களோ ஷஹீதானார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்துடைய அந்தஸ்தை உயர்த்தி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாக்கிமுஸ்ஸலாம்.